Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல கதம்ப சட்னி எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். செய்யும்போதே வாசனை வீடு ஃபுல்லா பரவும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும். இட்லி, தோசையோட தொட்டு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 20 போல சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இது வந்து முழுக்க சின்ன வெங்காயம் பயன்படுத்தியே செய்யலாம். நான் ரெண்டும் கலந்து செய்யறேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு முறை வதக்கிட்டு அடுத்ததா இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய சின்ன துண்டு இஞ்சி ஒரு 4 ல இருந்து 5 போல சேர்த்துக்கலாம். அதையும் இப்ப நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா 12 பல்லு பூண்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா காரத்துக்கு 5 வரமிளகா, 2 பச்சை மிளகா. பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இதையும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அதையும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு 10 போல சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காய் பல்லு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு 20 போல புதினா இலைகள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது வந்து கதம்ப சட்னின்றதுனால நிறைய பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். ஆனால் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நறுமணம் வந்துட்டு இருக்கும். இந்த சட்னி வதக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இப்போ நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்க அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததான் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த சட்னி, அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தேவைப்பட்ட மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே லைட்டாக ஓரங்களில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான். நல்ல மணக்க சுவையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பேர் வந்து கதம்ப சட்னி. இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.